அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவா நகர் பகுதிக்கு வருகை புரிந்து வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். தற்போது அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியும் வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது பெஞ்சல் புயல் மற்றும் மழையால். அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை அரசு அதிகாரிகளோ ஆளும் விளம்பர அரசு தரப்பிலோ யாரும் இதுவரை பார்க்காத நிலையில் எந்த உதவிகளும் அப்பகுதி மக்களுக்கு கிடைக்க பெறாத நிலையில் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் அப்பகுதி மக்களின் வேதனையை அறிந்து அங்கு நேரடியாக வருகை புரிந்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி நிவாரண உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவா நகர் பகுதி மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் நிவாரண உதவி பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை தெரிவித்து நிவாரண உதவி பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள். அந்த வகையில் தற்போது அவர் ஜீவா நகர் பகுதியில் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக ஊத்தங்கரை ஏரிக்கரை பகுதி, அதனைத் தொடர்ந்து அண்ணா நகர், தற்போது ஜீவா நகர் பகுதி என வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் வருகை புரிந்து அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவி பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளம் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வேட்டி, சேலை, போர்வை, அரிசி, சமையலுக்கு தேவையான பொருட்கள் என்று பல்வேறு பொருட்களை நிவாரண உதவிகளாக புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆளும் விளம்பர திமுக அரசு தரப்பில் இதுவரை தங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்ற புகாரைத்தான் தொடர்ந்து பல்வேறு பகுதி மக்களும் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தெரிவித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட தங்களை இதுவரை யாருமே பார்வையிடவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களை ஆளும் விளம்பர திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்ற புகாரை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள். தற்போது ஜீவா நகர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். இரவோடு இரவாக வெள்ளத்தில் குடியிருப்புகள் அடித்து செல்லப்பட்டதாகவும் மாற்று உடை கூட இல்லாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்ததை நாம் காண முடிந்தது. குறிப்பாக ஊத்தங்கரை ஜீவா நகர் பகுதி கடுமையான வெள்ள பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அப்பகுதியில்தான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் கண்ணீர் மல்க தங்களது குறைகளை சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தாய் உள்ளத்துடன் கனிவோடு அவர்களின் குறைகளை கேட்டறிந்து ஆவண செய்யப்படும் என்ற உறுதிமொழியை கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் காலையிலும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். வாகனங்கள் செல்ல இயலாத பகுதிகளில் கூட புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் நடந்தே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் கண்டு வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான். தற்போது ஜீவா நகர் பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். ஜீவா நகர் பகுதி கடுமையான சேதத்தை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நிலவரம் என்ன? விரிவான தகவல்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி பெய்த நள்ளிரவோடு பெய்த கனமழை காரணமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அந்த பகுதி மக்கள் ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொழில்
இருக்கக்கூடிய பகுதியாக இருந்த நிலையில் அந்த பகுதி முழுவதிலுமாக வீடுகளுக்குள் வெள்ள நீரானது புகுந்துள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதனை அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு அந்த பகுதி மக்களுக்கு நேரடியாகவே உதவி செய்யக்கூடிய நிவாரண பொருட்கள் வழங்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். அந்த பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான பாதிப்பு என்ன என்பது குறித்து தாயுள்ளத்தோடு கேட்டறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே ஒவ்வொரு மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். ஏனென்றால் இது போன்ற பகுதிகளுக்கு மிக அந்த வாகனங்கள் வர முடியாத ஒரு சூழலிலும் நடந்தே வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கியதோடு அவர்கள்